வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இப்படி நல்ல அநேக ஜனங்களாக நீங்கள் கூடி இன்றைக்கி ஜெபிக்க வந்தது பெரிய ஒரு சந்தோஷம். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. 21 நாட்கள் ஜெபம் போன திங்கட்கிழமையிலிருந்து நம்முடைய சபையில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நீங்கள் வருகிற வாரத்திலையும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் பகல் நேரத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறோம். வந்திருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட். திங்கட்கிழமை உங்களுக்கு பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இருக்குது. நன்றி செலுத்துகிற கூட்டம். வருடம் முழுவதும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்ல திங்கட்கிழமை மாலை 5:30 மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்கும். அதில் எல்லா பெண்களும் கலந்து கொள்ள பாஸ்டர்மா அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து எல்லாரும் வாங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களை அழைத்து வரலாம்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது இருந்தால் கூட வர வாஞ்சையா யாராவது இருந்தால் அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. நல்ல கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, ஆண்டவர் செய்த உபகாரங்களை நினைத்து பார்க்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த அது நமக்கு எதுவாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா ஜெபித்தோம், நல்லா ஆராதித்தோம். ஆண்டவருடைய வசனத்தையும் நாம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களில் 3 விதமான பொறுப்புகளை ஆண்டவர் அந்த ஜனங்கள் மத்தியிலே ஏற்படுத்தினார். ஒரு விசேஷித்த அபிஷேகத்தோட 3 விதமாக செயல்பட்ட நபர்கள் இருந்தாங்க. ஒன்று, ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த தேசத்தை, அந்த ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தாங்க. ஜனங்களுடைய நன்மையை நினைத்து அதற்காக செயல்பட ஆண்டவர் அவர்களை ஏற்படுத்தினார். அதில் சிலர் சரியாக இருந்தாங்க, சிலர் சரியில்லாமல் இருந்தாங்க. அடுத்தது, ஆசாரியர்கள் அன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக தேவனுடைய சமூகத்தில் ஜனங்கள் சார்பாக போய் ஊழியம் செய்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. 3வது, தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவர் சார்பாக ஜனங்களிடத்தில் வந்து ஆண்டவர் உடைய காரியங்களை அறிவிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருக்குள்ள அவர்களை வழி நடத்துகிறதற்கு ஆலோசனை கொடுக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் சார்பாக செயல்படுத்துனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொறுப்பு உள்ள ஊழியங்களை செய்ய ஜனங்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களில் ஆண்டவர் நம்மை எப்படி ஏற்படுத்தி இருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு அதை புதுசாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு விசேஷித்த ஆளுகையையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர் சார்பாக இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, இந்த பூமியில் அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் விரோதமாய் செயல்படுகிற கிரியைகளை நிர்மூலமாக்கும்படியான அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் மேல ஒரு ராஜரீகமான அபிஷேகம் இருக்கு என்று விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க கட்டுகிற காரியங்கள், பூமியில எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீங்க பூமியில எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நீங்க அதட்டுகிறீர்களோ, அதை பேசுகிறீர்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால உங்களால் வியாதியஸ்தர்களை சுகமாக்க முடியும். சத்துருவின் பிடியில அகப்பட்டு இருக்கிற யாவரையும் விடுதலையாக்க முடியும். அநேகருக்கு ஹல்லேலூயா விடுதலையை பறைசாற்ற முடியும். அநேகருடைய வாழ்க்கையின் சிறையிருப்புகளை மாற்றுகிறதற்கு ஒரு கருவியாக நீங்கள் இருக்க முடியும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ராஜரீகமான அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொருவர் மேலையும் வைத்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு ஆசாரியனாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜனங்கள் சார்பாக போய் மன்றாடுகிற ஒரு நபராகவும் நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கிற ஆரம்ப நாட்களில் நம்ம ஜெபிக்கும் போது நமக்காக ஜெபிக்கிற அனுபவங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் கர்த்தருக்குள்ள வளர வளர நான் ஒரு ஆசாரியனாக இருக்கிறேன், நான் ஒரு ஹல்லேலூயா கிறிஸ்துவோடைய சமூகத்தில் அவருடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரியனாக நான் இருக்கிறேன், ஊழியம் செய்கிறவனாக இருக்கிறேன் என்கிறத புரிந்து கொண்டோமானால் ஜெப நேரங்கள் அதிகமாய் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற நேரங்களாய் மாறும். ஹல்லேலூயா. 21 நாள் உபவாசம் எனக்கு இதை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கறத விட எனக்கு கொத்து கொத்த ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். ஹல்லேலூயா. அழிகிற ஜனங்களை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அழிவில் இருந்து ஜனங்களை ரட்சிப்பு பாதைக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கதான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு சுயநலமான வாழ்க்கை வாழ்வது சுலபமா இருக்கும். ஆனா அந்த சுயநலமான வாழ்க்கைக்காக அல்ல, ஒரு ஹல்லேலூயா சுயநலம் இல்லாத ஜனங்களை குறித்து கரிசனை உள்ள அக்கறை உள்ள அவர்கள் சார்பில் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கிறதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 46, 47, 48 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபை நடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஒரு ஆசாரியனாக அன்றைக்கு ஆரோன் ஒரு பெரிய ஒரு வாதையை தடுத்து நிறுத்துகிறதற்கு அவன் செயல்பட்டான் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தில் வாசிக்க முடியும். இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது முதல்ல மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கோராவும் தாத்தானும் அபிராமும் அவன் கூட்டமாக இஸ்ரவேலில் 250 பேர்களை அவர்கள் சேகரித்து கொண்டு அந்த மோசேயினுடைய தலைமைத்துவத்தையும் ஆரோனுடைய தலைமைத்துவத்தையும் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்படி எழுப்புனதுனால ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு இவர்களை தான் தெரிந்து கொண்டதை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அன்றைக்கு அடுத்த நாள் காலையில் அவர்களை தனித்தனியே பிரித்து அன்றைக்கு அந்த கோராவையும் தாத்தானையும் அவனுடைய கூட்டத்தார் எல்லாரையும் ஆண்டவர் ஒரே நேரத்தில் அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பூமி பிளந்து அவர்களை எல்லாம் விழுங்கி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாயிற்று, நடுக்கம் உண்டாயிற்று. ஆனாலும் அவர்களுக்குள்ள இதற்கெல்லாம் காரணம் மோசேயும் ஆரோனும் தான் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வர ஆரம்பித்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக செயல்பட ஆரம்பித்த போது தேவ கோபாக்கினை ஆண்டவர் கடும் கோபம் கொண்டு அவர்களுக்குள்ளே வாதையை அனுப்பினார். வாதை தொடங்கிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி கணிக்கப்படுகிறது. அவ்வளவு ஜனங்கள்ல ஏற்கனவே ஒரு சின்ன கூட்டம் மரித்து போனாங்க. அடுத்தது இந்த வாதை தொடங்கி கிட்டத்தட்ட 14,700 பேர் மரித்து போகிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஆரோனை மோசே அனுப்புகிறார். சீக்கிரமா போ, ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, போய் அந்த ஜனங்களை அந்த தூப கலசத்தை
பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போ, அதுல பரிசுத்த அக்கினியை போடு, நீ போய் அந்த ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய் என்று சொல்லி மோசே கட்டளையிட்ட உடனே அந்த ஆரோன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவன் பரிசுத்த அக்கினி அதன் மேல போட்டு அதன் மேல தூப வர்க்கத்தை இட்டு சபையின் இடத்துல அவன் ஓடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே போய் நிற்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் போகலைனா இன்னும் ஜனங்கள் மடிந்து கொண்டே தான் இருந்திருப்பாங்க. அவன் போய் அந்த காரியத்தை செய்யலைனா இன்னும் ஜனங்கள் ஹல்லேலூயா அவங்க வாதையினாலே அவங்க உயிர் இழந்து கொண்டே தான் இருப்பாங்க. ஆனா இவன் போய் நின்றதினாலே அங்கே வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆரோன் அவன் பிரதான ஆசாரியன். அந்த ஆசாரியர்களுக்கெல்லாம் பல கட்டுப்பாடுகள் இருக்கு. அவர்கள் போய் ஒரு மரித்த ஒரு சடலத்தை தொட்டா அவர்கள் தீட்டுப்படுவார்கள். 7 நாட்கள் அவர்கள் சுத்திகரிப்பின் முறையின்படி சுத்திகரிக்க வேண்டும். அவங்க கர்த்தருடைய சமூகத்திற்கு போக முடியாது. ஆனா இப்ப சூழ்நிலையை பார்க்கும்போது ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறாங்க, அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படியே போனா இவர்கள் கானான் தேசத்துக்கு அல்ல, இவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட உணர்வு, அப்படிப்பட்ட ஒரு அவசர தேவையை ஆரோன் உணர்ந்து அவன் செயல்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறியாமல் இயேசு இல்லாமல் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பலவிதமான வாதைகளினாலே வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாவத்திற்கு அடிமைப்படுகிறார்கள். வியாதியிலே அவர்கள் சிறைப்படுகிறார்கள். பலவிதமான சாப கட்டுகள் அவர்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பலவிதமான பிசாசின் கிரியைகள் அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா நன்மைகளையும் அழித்து கொண்டிருக்கிறது. அவர்களை நரகத்துக்கு நேராக அனுப்பி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவில் அவர்களுக்கும் அவர்களை அழிக்கிற அந்த பிசாசின் கிரியைகளுக்கும் நடுவில் நிற்கிறதற்கு இன்றைக்கு நம்மை ஆண்டவர் ஆசாரியர்களாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய காரியத்தை பற்றி நான் பெரிதாக எண்ணாமல் இதோ அழிவில் இருக்கிற ஜனங்களை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு கூட அவர்களுக்கும் அந்த வாதைக்கும் நடுவில் நிற்கிறதற்கான ஆட்கள் இன்றைக்கு தேவை. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் போக முடியாம தடையாகி விடுமோ, அல்லது என்னால இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நான் போய் ஊழியம் செய்ய முடியாம போயிடுமோ என்று சொல்லி அன்றைக்கு ஆரோன் ஏதாவது ஒரு காரணத்தை யோசித்திருந்தா அன்றைக்கு அவன் போக தயங்கி இருப்பான். இன்னும் ஏராளமான ஜனங்கள் அழிந்திருப்பாங்க. அவன் உடனே புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த தீவிரத்தை உணர்ந்தவர்கள் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதற்கு ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தங்களை அருகாமையில் இருக்கிற தங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் பரிந்து பேசுகிற ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு போய் அந்த இயேசுவை அறிவிக்கிற ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் அவர்களை கெடுக்கிற அவர்களை அழித்து கொண்டிருக்கிற அந்த பாவத்தின் விளைவா ஏற்பட்ட எல்லா சாபங்களுக்கும் நடுவில் நின்று அவர்களை ரட்சிக்கிறதற்கு அவர்களை காப்பாற்றுகிறதற்கு ஆட்களை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட ஆளாக இருக்க விரும்புகிறீர்களா? அப்படிப்பட்ட ஒரு நபராக நான் இருக்க விரும்புகிறேன் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களா கூட இருக்கலாம், பெரியவங்களா கூட இருக்கலாம், வயதானவங்களா இருக்கலாம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது நினைக்கலாம். ஆனால் நான் திறப்பில் நிற்கிறதற்கு அந்த ஜனங்களுக்காக ஹல்லேலூயா அந்த செத்தவர்களுக்கும் ஜீவன் உள்ளவர்களுக்கும் நடுவில் நின்று செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் நிற்கிறதற்கு ஆண்டவரே அவர்களை காப்பாற்றுகிறதற்கு இனி அழிவுக்கு உள்ளாக அவர்கள் போகாதபடிக்கு அதை தடுத்து நிறுத்துகிறதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஜனங்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறதற்கு, இயேசுவை நான் அன்பை அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறதற்கு, இயேசுதான் இரட்சகர் என்பதை சொல்லுகிறதற்கு ஆண்டவர் ஹல்லேலூயா சமூகத்தில் வந்தாதான் அவர்களுக்கு விடுதலை உண்டு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வைக்கிறதற்கு நான் போகிறேன் ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்களாக நாம் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய பெருமைகளை களைந்து போடுவோம். நான்
நான் பிரதான ஆசாரியன், நான் எப்படி போகிறது? நான் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டியவன், நான் தீட்டுப்பட முடியாது. பல காரியங்களை அவன் யோசிக்கவில்லை, அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மேட்டிமைகளை களைந்து போடுவோம், நம்முடைய பெருமைகளை களைந்து போடுவோம், நம்முடைய பயங்களை களைந்து போடுவோம். ஐயோ இப்படி பண்ணா என்னுடைய ஹல்லேலூயா பகுதியில் என்னை குறித்து என்ன சொல்லுவார்கள் அப்படி யோசிக்கிறத களைந்து போடுவோம். அழிவில் இருந்து எப்படியாவது ஒரு சிலரை ஹல்லேலூயா ரட்சிக்கிறதற்கு அந்த வாதை, அவர்கள் மேல கிரியை செய்து கொண்டிருக்கிற வாதை, கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற வாதை, பாவம் என்கிற வாதை, சாபம் என்கிற வாதை, அழிவு என்கிற வாதை, நரகம் என்கிறதான காரியத்துக்கு நேரம் அவளை இழுத்து செல்லுகிற எல்லா காரியங்களை தடுத்து நிறுத்துகிறதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா யோசித்து பாருங்க, அந்த ஆரோன் அந்த தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அதன் மேலே பரிசுத்த அக்கினியை போட்டு அதன் மேலே தூப வர்க்கத்தை போட்டு அவன் அப்படியாக அவன் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் அதை குறித்து நாம் வாசிக்க முடியும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதேவே அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்படிதான் நம்ம பார்க்குறோம். அதில் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்குறோம். 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியாக அவர் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். இன்றைக்கு ஹல்லேலூயா ஜனங்களை பாவத்திலிருந்து அவர் மீட்டு கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலக இரட்சகருங்க. ஆமென். சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் நிவர்த்தி செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தாங்க. ஆமென். இன்னைக்கு ஹல்லேலூயா கடந்த சில நாட்கள், கடந்த சில காலங்களில் இயேசு கிறிஸ்துவ வெளிநாட்டு கடவுள் என்று அவங்க சொல்லி 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 ஜனங்களுடைய இருதயத்தில் விஷத்தை கலந்து இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் போய் சொல்லணும், இல்லை இயேசு வெளிநாட்டு கடவுள் அல்ல, இயேசு உங்களை மீட்க வந்த இரட்சகர், உலக இரட்சகராக இருக்கிறார், அகில உலகத்தின் ஆண்டவராக இருக்கிறார் என்று நாம் தைரியமாய் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு நமக்காக அவர் பாவ நிவர்த்தி செய்யும்படியாக அவர் கிருபாதார பலியாக அவர் மரித்தார். பிரியமானவர்களே, அவர் செய்த அந்த நிறைவேற்றின அந்த பிராயச்சித்த புண்ணியத்தை நாம அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய ஹல்லேலூயா அந்த பாவ நிவர்த்திக்கான அவர் பரிகாரமாய் தன்னையே ஒப்பு கொடுத்தது ஒரு நாள் வீணாக போக கூடாது என்றால் நாம அந்த மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தாங்க மத்தியஸ்தர். ஹல்லேலூயா. He is the mediator. நமக்கும் ஹல்லேலூயா நமக்காகவும் இன்னைக்கு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த நபரை ரட்சிங்க, இந்த நபரை விடுதலை ஆக்குங்க, இந்த நபரை எப்படியாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேரு எழுதி வச்சாலும் சரி, எழுதாம இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஹல்லேலூயா தேவனுடைய ஹல்லேலூயா சமூகத்தில் இந்த ஜனங்கள் சார்பாக நிற்கணும். ஹல்லேலூயா. திறப்பில் நிற்க சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்கிற ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை புரிந்து கொள்ளுவோம். எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் பேருக்காக நம்ம பரிந்து பேச ஆரம்பிப்போம். ஆண்டவர் அந்த ஜபங்கள் ஜப நேரங்களை ஹல்லேலூயா பெருக பண்ணுவார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார், உங்களை அநேகருக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு நபரோடு பேசி கொண்டிருக்கும் போது அவங்க சொன்ன காரியம் எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் நிறைய பேருக்காக ஜெபிப்பேன், உங்களுக்காகவும் கூட நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்களுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், எனக்காக நான் ரொம்ப ஜெபிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆரம்ப காலத்தில் புதுசாக வந்து ரட்சிக்கப்பட்டு இந்து மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கர்த்தர் அவங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கிறோம்? பல வருஷம் நம்ம விசுவாசின்னு சொல்லி மார்த்தட்டி கொள்ளுகிறதுல பெருமையா சொல்லிக்கிறதுல நமக்கு முடிகிறது. ஆனால் இத்தனை ஆத்துமாக்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், இத்தனை ஆத்துமாக்களை நான் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம தைரியமாய் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நாம ஹல்லேலூயா ஜெபிக்கிற நபர்களுடைய பெயர்கள் நம்ம லிஸ்ட்ல மட்டும் இல்ல, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக ஜெபிக்கிறதற்கு தீவிரமடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நல்லா யோசிங்க, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் அந்த சாய்ஸை ஆண்டவர் வச்சிருக்கிறார். மனுஷர்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். ஒரு கூட்டம் ஜனங்கள் மரித்து கொண்டே தான் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் ஜனங்கள் மரண வழியை தெரிந்து எடுத்து கொண்டே தான் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் ஜனங்கள் அதிலிருந்து ஆமென் ஹல்லேலூயா ஜீவனுக்கு போகிற மார்க்கத்தை கண்டடைகிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க கண்டடையணும்னா அவங்களுக்கு நீங்க அறிவிக்கணும், அவங்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீர்களானால் அதுல 20ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. உபாகமம் 30:15-20. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன், நீ பிழைத்து பெருகும்படி நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடி மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறு தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிற யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நடுவில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாய் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். ஜீவனையும் நன்மையையும் ஒரு பக்கத்தில் வச்சிருக்கிறாரு, மரணத்தையும் சாபத்தையும் இன்னொரு பக்கத்தில் வச்சிருக்கிறார். இதை தெரிந்து கொண்டு நாம ஜீவ வழிக்கு வந்திருக்கிறோம். நாம் அந்த மரணத்தின் சாபத்தின் பிடியிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த தவறான பாதையில் இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க, கேட்டுக்கு போகிற வழியில் போய்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இப்படி 2 வழி இருக்குங்கன்னு சொல்ல ஆட்கள் தேவை. ஆமென். நீங்க இயேசுவை நம்பினால் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்களுக்கு அறிவிக்கிற ஆட்கள் தேவை. நீங்க போகிற பாதை மரணத்துக்கு ஏதுவான பாதை, நீங்க சாபமான நிலைமையில இருக்கிறீங்க, இந்த நிலைமையை விட்டு இன்னொரு மகிமையான ஒரு நிலைமை இருக்கு, இன்னொரு நல்ல மேன்மையான நிலைமை இருக்கு என்று சொல்லி ஆட்களுக்கு அந்த வழியை அறிமுகப்படுத்துகிற அறிவிக்கிற ஆட்கள் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்ம பார்த்துட்டே இருப்போம், நிறைய சுற்றி பல பிரச்சனையில இருப்பாங்க, அவங்க தலைவிதின்னு நினைச்சிருவோம். சில நேரம் அவங்களுக்கு எக்கேடு கட்டா நமக்கு எந்த பிரச்சனை வர வேணாம்னு யோசிப்போம். ஆனா போய் பேசி பாருங்க, அவங்க உள்ளத்தில் அவ்வளவு கஷ்டம் இருக்கு, ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா, ஏதாவது ஒரு காரியம் நடக்காதான்னு சொல்லி யோசிக்கிற ஆட்கள் நிறைய இருப்பாங்க. ஆண்டவரை பற்றி சொல்லும் போது சிலர் எதிர்க்க தான் செய்யறாங்க.
இப்போ கடந்த நாட்களில் ஊழியம் செய்ய டீமாக நம்ம சபையில் இந்த ஆட்கள் புறப்பட்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிக்கும் போது அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. 2-3 இடத்துல பிரச்சனையெல்லாம் ஆச்சு, ஆனாலும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள், ஆனால் தேவையுள்ள ஜனங்களை பார்த்து அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க அதிகமாய் ரொம்ப ஆர்வமாய் கேட்கிறார்கள். அவங்க எப்படியாவது இந்த காரியத்துக்காக இதுலேருந்து நான் விடுதலை பெறணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஏக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க. நீங்க அப்படிப்பட்ட ஆட்களை கடந்து போய் இருப்பீங்க. இதுவரைக்கும் அவங்கள பார்த்தும் பார்க்காம போயிருப்பீங்க. ஆனா இன்றையிலிருந்து அவர்களிடத்துல பேச ஆரம்பிங்க. அவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்த ஆரம்பிங்க. அவர்களுக்கு ஒரு நித்திய ஜீவனுக்குரிய மார்க்கத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஓ, நீங்க இருக்கிறது மரணத்துக்கு நேராய் போகிற வழி, ஒரு சாபமான நிலைமையில இருக்கிறீங்க. இதை விட ஒரு மேன்மையான ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு நீங்க வர முடியும். அது இயேசுவின் மூலமாக நீங்கள் வர முடியும் என்பதை சொல்லுகிறதற்கு நீங்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புத்தகம் 141 சங்கீதம் 2 வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 141 சங்கீதம் 2 வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. நாம ஜெபிக்கிறது ஆண்டவருடைய சமூகத்துல தூபமாக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் தூபமாக பரலோகத்தில் தேவ சமூகத்தில் எட்ட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு திரும்ப நம்ம வருவோம். அதுல 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை எடுத்து நீங்க வாசிப்பீர்களானால், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுது. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கால சங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. ஹல்லேலூயா. அப்ப தூப கலசம், அந்த ஹல்லேலூயா, அந்த தூப வர்க்கம் என்னவா? பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய. ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெப நாட்கள்ல அதிகமா ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா. அதிகமாய் அநேகருக்காக திறப்பில் நிற்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். அந்த 30 பேர், அந்த 10 பேர் பேரெல்லாம் எழுதி நம்ம வச்சிருக்கிறோம். அதை வருகிற வாரத்தில் ஜெபிக்க ஆரம்பிப்போம். இந்த நாட்களில் விசேஷித்த கூட்டத்துக்கு அந்த ஆட்களை எப்படியாவது கொண்டு வரணும்னு முயற்சி பண்ண ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை கொண்டு அவர்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். பரிசுத்தவான்களாக நீங்கள் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களோ அவருடைய துருத்தியில கணக்கு வைக்கப்படுகிறது. அது தேவ சமூகத்தில் அது ஹல்லேலூயா கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே காரியத்தை நீங்க 8ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தில் வாசிக்கும் பொழுதும் அங்க இப்படி பார்க்கிறோம். வேறொரு தூதன் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிட்டு. ஹல்லேலூயா. உங்க ஜபங்கள், நம்ம மன்றாடுகிறது, திறப்புல நிற்கிறது, நம்ம ஒரு ஆளுக்காக மத்தியஸ்தம் பண்ணுகிறது, அது வீணாய் போகிறது இல்லை. ஹல்லேலூயா. இந்த நபரை ரட்சியும் ஆண்டவரேன்னு சொல்லி ரோட்ல போகிற நபர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கட்டும். பார்க்கிற மோசமான நிலைமையில இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது, அல்லது யாரை பார்த்தாலும் இயேசுவே உங்களை ரட்சிங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க. மனசார நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் அந்த ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க ஜெபித்த ஜெபங்கள் வீணாய் போயிட்டோ, எதுவும் கேட்கப்படலே நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பாக கர்த்தருடைய சமூகத்தில் அது எட்டி இருக்கிறது. அதற்கான பலனை கண்டிப்பா கர்த்தர் ஹல்லேலூயா தருவார். ஹல்லேலூயா. அதற்கான கிரியையை கர்த்தர் கண்டிப்பா அந்த நபருடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. காலம் தாமதம் ஆகுது அல்லது நடக்கலை அப்படின்றதெல்லாம் உடனே நடக்கணும்லாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் அதை ஏற்ற நேரத்தில் செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க, வீட்டு பக்கத்தில் வர்றவங்க போகிறவங்க, இவங்க எல்லார் பேரையும் முடிந்தா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லது ஆண்டவரே இந்த நபரை நான் ஆசீர்வதிக்கிறேன், அவருடைய சந்ததிகள் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வாதமான பாதைக்குள்ள வரட்டும் சொல்லி நம்ம கேட்போம். கர்த்தர் அப்படியே அவர்களை மாற்றுவார். ஹல்லேலூயா.
நான் எனக்கு 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 எனக்குன்னு சொல்லி நமக்காகவே ஹல்லேலூயா நம்ம ஜெபிக்கிற ஜெப நேரங்கள் எல்லாம் மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:9 நீங்களும் உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஹல்லேலூயா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு ராஜரிகமான அபிஷேகத்தை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ராஜரிகமான ஆசாரியர்களாய் உங்களையும் என்னை ஏற்படுத்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த காலத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறேன். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நான் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஒரு பரிசுத்த ஜாதியாய் நான் இருக்கிறேன். அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் கர்த்தர் என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இந்த பூமியில ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, ஏதோ வாழ்ந்து கதை போல வாழ்க்கையை கழித்து போடுகிறதற்கல்ல, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஒரு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு ஹல்லேலூயா மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நேராய் அவர்களை கொண்டு வருகிறதற்கு ஆண்டவர் என்னை கருவியாய் பயன்படுத்த விரும்புகிறார். அதை உணர்ந்து கொண்டு தீவிரமாய் செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றி பேசுங்க. அவங்க உங்களை பைத்தியமா நினைக்கட்டும், உங்க பேரை கெடுக்கிற மாதிரி ஏதாவது சொல்லட்டும், நான் தீட்டுப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்களுக்கு கிரியை செய்கிற தொடங்கின வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்று ஆரோன் ஓடி போய் அவன் போய் அவர்களுக்கு நடுவே நின்றது போல செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நிற்கிற ஒரு நபராக கர்த்தர் நம்மை ஏற்படுத்துவாராக. ஹல்லேலூயா. மரித்து போய் கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மரணத்தின் அந்த நரகத்தின் பாதையில போய் கொண்டிருக்கிறவங்க ஏராளம் இருக்கிறாங்க. அவர்களிலே அநேகரை ஹல்லேலூயா அக்கினியிலிருந்து பிடுங்கப்பட்ட கொள்ளிகளை போல அவர்களை பிடுங்கி ஹல்லேலூயா பரலோகத்துக்கு நேராக திசை திருப்ப கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஒரு பாரத்தை தாங்க ஆண்டவரே, ஒரு உணர்வை தாங்க ஆண்டவரே, அநேகருக்காக திறப்பில் நிற்கிற ஒரு அனுபவத்தை தாங்க ஆண்டவரே, அநேகருக்கு போய் உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியான ஒரு ஆண்டவரே ஒரு வாஞ்சையை தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி கேட்க விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி எழும்பி நின்று நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து இந்த ஆண்டவரே நிமிஷத்திலிருந்து ஆண்டவரே நான் யார் என்பதை ஆண்டவரே குறித்து, எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை குறித்து ஆண்டவரே ஒரு தெளிவான ஒரு உணர்வு எனக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ள ஹல்லேலூயா அவருடைய ஹல்லேலூயா அன்பை அறிவிக்கிறதற்கு, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறதற்கு ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கிறேனே. நான் ஹல்லேலூயா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறேனே. நான் ஒரு ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறேனே. நான் ஒரு பரிசுத்த ஜாதியா இருக்கிறேனே. நான் ஹல்லேலூயா ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டவனாய் இருக்கிறேனே. ஆண்டவரே, மரித்தவர்களுக்கும் ஆண்டவரே ஹல்லேலூயா உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே, செத்தவர்களுக்கும் ஆண்டவரே ஹல்லேலூயா உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நிற்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே என் பேரை பற்றியோ என்னுடைய ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே காரியத்தை பற்றியோ ஹல்லேலூயா நான் யோசிக்க கூடாது. என்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய மேன்மைகளோ என்னுடைய ஆண்டவரே பெருமைகளையோ பற்றி நான் நினைத்து நான் செயல்படாம இருந்திடக்கூடாது. இயேசுவுக்காக எதையும் செய்கிறதற்கு, எந்த நிலையிலும் போய் ஜனங்களை சந்திக்கிறதற்கு, எந்த நிலையிலும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்ல போகிறோம், நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒரு சிலரையாவது இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள இயேசு மண்டையில வழி நடத்துகிற கிருபை எங்களுக்கு தாங்க. சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, அநேகரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த ஆண்டவரே அழிவிலிருந்து மீட்டுக் கொள்ளுகிறதற்கு அவர்களுக்காக திறப்பில் நிற்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே ஒருவர் கூட இழந்து போகாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரட்சிக்கிறதற்கு என்னை ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்துங்க. என் சுற்றி இருக்கிற ஆட்களை ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்த எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு அறிமுகமான ஆட்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வர உதவி செய்யுங்க. என் உற்றார் உறவினர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்த என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, அழிவின் பாதையிலிருந்து ஆண்டவரே நீங்க ஹல்லேலூயா ஆண்டவரே அவர்களை ஜீவனுடைய பாதைக்கு
நீர் நேரா வழி நடத்தி கொண்டு வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபரபலப கபரபலபரப துரடபரபலபரப லிஷபரப கபரபலபரப துரடபரபலபரப. ஹல்லேலூயா. ஒரு ராஜரீகமான ஆசாரியனாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் சார்பாக திறப்பில் நிற்கும்படியாக, சுவரை அடைக்கும்படியாக, தேவ சமூகத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஒரு ஹல்லேலூயா ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. நல்ல கிருபைகளை தருவீராக. வாயில உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஜீவன் உள்ளதாய் வல்லமை உள்ளதாய் புறப்பட்டு செல்லுவதாக. இவங்க போய் கைகளை வைக்கும் பொழுது வியாதிகள் சுகமடைவதாக. இவங்க போய் கைகளை வைக்கும் போது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இவங்க யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே நித்தியத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றம் வருவதாக. அவங்க தலைமுறைகள் ஆசீர்வாதமான நிலைமைக்குள்ளே ஆண்டவரே வழி நடத்தப்படுவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க மூலமா செய்யட்டும். அநேகர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிற நடுவே போய் நிற்கிறதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்தட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கரங்களை பக்கத்தில் உள்ளவங்களை பிடித்து சொல்லுங்க, நீங்க அவருடைய புண்ணியங்களை அறிவிங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. God bless you.